உன்னை போன்ற ஒரு அசிங்கமான வாத்திடம் பேசுவதை இங்க யாரும் பார்க்க கூடாது. சிறிது நேரம் கழித்து அது ஒரு கோழியிடம் சென்றது. ஆனால் கோழியும் கேலி செய்தது. நான் கூட உன்னை விட அழகாக இருக்கிறேன். அசிங்கமான வாத்து மிகவும் சோகமாக இருந்தது. யாருக்கும் நான் வேண்டாம். என் அம்மா திரும்பி வரவில்லை என்றால் நான் இந்த பண்ணையில் தங்குவதற்கு காரணமே இல்லை. அன்று காலை அசிங்கமான வாத்து பண்ணையில் இருந்து வெளியேறியது. ஏரியின் மறுபுறம் நீந்தி சென்றது. வழியில் சந்தித்த எல்லா விலங்குகளிடமும் ஒரே கேள்வியை கேட்டது. என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றியும் தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் எந்த வாத்து பற்றி தெரியுமா? என்னை போல் தோற்றமளிக்கும் வாத்து பற்றி தெரியுமா? அவர்கள் அனைவரிடமிருந்தும் ஒரே பதில்